மிதுன ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா 12 ராசிகளில் கொஞ்சம் இந்த ராசி பலனை பார்ப்பதில் ஆர்வம் குறைவாக இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் யாருன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் தான். ஏன்னா ஒரு பக்கம் சனி 10ஆம் இடத்துல இருக்குது, ஜென்ம குருவாக இருக்குது. எதை வச்சு இவங்க நமக்கு நல்ல பலனை சொல்ல போகிறாங்க? எப்படியும் நமக்கு வழக்கமான நெருக்கடிகளை நம்ம அனுபவித்து தானே வரோம். அதனால் ராசி பலனை பார்க்கறதிலும் கேட்பதிலுமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அவங்க தான் உண்மையிலே பணமழையில் நனைய போகிறவர்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். உண்மையிலேயே மிதுன ராசிக்காரர்கள் தான் சித்திரை மாதத்தில் அளவுக்கு அதிகமான பண ஆதாயங்களை பெற போகிறவர்கள். இன்னும் சொல்லப்போனால் பணமழையில் நனைய போகிறவர்கள். இது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் மிதுன ராசிக்கு ஒரு கொடுத்து வைத்த மாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா வலிமையாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதனான புதன் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கு. இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப தன்னம்பிக்கை குறைவாகத்தான் இருப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாகிய சனியும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா, செய்கிற வேலை நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு நெருக்கடியில் தான், அந்த குழப்பமான மனநிலையில் தான் அவங்க போயிட்டுருப்பாங்க. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு வகையில் டென்ஷன், வேலையில் டென்ஷன் கொடுக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்திங்கன்னா வேலையில் தன்னம்பிக்கை கொடுக்கும். 10ஆம் இடத்துல நீச்சமான புதன் குழப்பங்களை தான் கொடுக்கும். ஆனால் இந்த மூணும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல அவர்களுக்கு ஒரு நல்ல பலனையே கொடுக்காது. இதெல்லாம் விட்டுட்டு இப்படியே ஓடிடலாமா, சாமியார் ஆகிடலாமா, எங்கேயாவது கோயில் குளம்னு போகலாமா, அந்த மாதிரி சிந்தனைகள் வரும். இது எல்லாமே தற்காலிகம்தான், கண்டிப்பாக மாறிடும். அது சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்னீங்களே இது பணமழை பொழிய போகுது, சித்திரை மாதமே மிதுன ராசிக்கான மாதம் அப்படின்னு சொன்னீங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். மாதம் முடிஞ்ச பிறகு அடுத்த தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும்போது உங்களுக்கு பண வரவு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அப்படி வரக்கூடிய அந்த சூரியனை அதுக்கு பகை கிரகமான சனி பார்க்கக்கூடாது, செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. செவ்வாய் பகை கிரகம் இல்லாட்டி கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, ஒரு நெருப்பு கிரகங்கிறதுனால. அடுத்தது இந்த ராகு கேதுவோட இந்த சூரியன் சம்மந்தப்படக்கூடாது. இப்படி பல கண்டிஷன்ஸோடு தான் நம்ம பலனை சொல்லி ஆகணும். ஆனால் இந்த மாதத்தை பார்க்கும்போது மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்குது. இந்த சூரியனுக்கு வேறு எந்த கிரகம் நெகட்டிவ் கிரகத்தோட தாக்கமும் இல்லைங்கிறதுனால 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால பார்த்திங்கன்னா கைத்தட்டுனா காசும்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒருத்தனுக்கு பணத்தை கேட்டு 100 தடவை நடையாக நடந்து காலுக்கு ஊன்றுகோல் வைக்கிற அளவுக்கு போயிருந்தால் கூட கொடுக்க மாட்டான். இப்போது பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் கேட்டு இல்லைன்னு சொன்னாங்களோ அவன் அத்தனை பேரும் தேடிட்டு வருவான். ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் நிலுவைத் தொகை இருக்குது, இதெல்லாம் எப்போ வரும், நம்மளோட கடனை தீர்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பார்க்கலாம், இந்த லெட்ரு போடுங்க, இப்படி ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, ரிமைண்டர் கொடுங்க, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல. இதையெல்லாம் கடந்து இந்த பணம் எல்லாமே தேடி வரும். அப்போ 11ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய சூரியன் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு தடையற்ற பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வரும்போது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளையும் ஓரளவு அது தீர்த்து வைக்குங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்து வைத்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதோட விட்டுட்டா எப்படி? அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு 12ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 5ஆம் அதிபதி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ராசிக்கு 3, 6, 10, 11 சூரியன் வரும்போது பணத்தை அள்ளி கொடுக்கும். அதுவும் 11ஆம் இடத்துல வரும்போது பஞ்சாமல் இல்லாத அளவுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணான்னாலும் உங்களுக்கு சேர்ந்துட்ருக்குன்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு ப்ளஸ். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் பொதுவாக பார்த்திங்கன்னா 6, 8, 12 இது போன்ற மறைவிடங்களில் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதம் சித்திரை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது மாதம் முழுக்க சூரியன் 11ஆம் இடத்துல தான் இருக்குது. இந்த மாதத்துலேயும் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்குது. இதை விட என்ன அதிர்ஷ்டம் வேணும்? அதனால் சித்திரை மாதங்கிறது மிதுன ராசிக்கான கொண்டாட்டமான ஒரு மாதமாக இருக்கும். அதே சமயம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவை நினச்சி கவலைப்படாதீங்க. எப்போதும் நமக்கு நெருக்கடி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த நெருக்கடியை மட்டுமே நம்ம மனசில் நினச்சிட்டே இருந்தோம்னா கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் மறந்துடுவோம். அதனால் இதை உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் தயாராகிடுங்க. வழக்கம் போல் ஏனோ தானோங்கிற அணுகுமுறையெல்லாம் வேணாம். கஷ்டங்களுக்கு மத்தியில் பாலைவனத்தில் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கோம், இடையில் ஒரு சோலைவனம் இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய நன்னீர் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அது மாதிரி சித்திரை மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும்.
பலவிதமான விஷயங்களில் மனதுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படுங்கிறதுனால இதை கொண்டாடுவதற்கு அவங்க தயாராகணும். அடுத்து ஜென்ம குரு ராசியிலே இருக்குது, அதனால் அது ஜென்ம குருங்கிறோம். அந்த நெருக்கடிலாம் இருக்க தான் செய்யும். இதுதான் இப்போ இவ்வளோ நாளாக பழகிட்டோமோ, அதனால் அதுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இந்த மாதத்தை கொண்டாட்டத்துக்கான மாதமாக ஒதுக்கி வச்சுருவோம். அதுக்கும் அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது இருக்குது. பொதுவாக ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த மாதம்னு பார்க்கும்போது ஏற்கனவே மிதுன ராசியை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரே கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கும். என்ன நெருக்கடி வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வர அளவுக்கு தைரியமாக போராடி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த கேது தான். அந்த கேதுவும் இப்போதைக்கு பலமாக தானே இருக்குது, எந்த வகையிலையும் அது பாதிப்படையில் இல்லையா. அதனால் சூரியனும் நல்ல பலனை கொடுக்க போகிறது, சுக்கிரனும் நல்ல பலனை கொடுக்க போகிறது. 3ஆம் இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவும் பார்த்திங்கன்னா உங்களை பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்க போகிறது. அப்போ இந்த மாதத்தில் 3 கிரகம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. இதையும் கடந்து ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருக்குது. 9ஆம் இடத்துல ராகுங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லாட்டி கூட ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை அந்த 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய அளவுக்கு சுற்றுப்பயணங்கள் அமையும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உயர்கல்விக்கு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இந்த படிப்பை முடிச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு அந்த படிப்பை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் வெளிநாடு சென்று கூட படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கோயில் புனரமைப்பு பணிகள், பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த பயன் தரக்கூடிய நல்ல நல்ல திட்டங்கள், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொது சேவைக்கு அதிகமாக தன்னுடைய பணத்தை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அதை அவங்க மன மகிழ்ச்சியோடு செய்வாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வருவோம். 10ஆம் இடத்துல 3 கிரகம் உட்காந்துருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். செவ்வாய் அது 10ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன தான் தைரியத்தை கொடுத்தா கூட அது சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சனியும் ஒழுங்காக இருக்க முடியாது, செவ்வாயும் ஒழுங்காக இருக்க முடியாது, ரெண்டும் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இடையில் நீச்சமாக இருக்கக்கூடிய புதன் அங்கே இருக்கிறதுனால இந்த 2 பேருக்கும் மத்தியில் மாட்டிக்கிட்டு அதுவும் அவஸ்தைப்படுங்கிறதுனால குறைந்தபட்சம் புதன் மேஷராசி, அதாவது மாதத்தோட ஒரு பாதி நாட்களுக்கு மேலே வர்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதி காத்தாங்கன்னா மாதத்தோட முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்களை அதிகமாக பெருக்கிக் கொள்வதற்கும் கெடு பலன்களை தவிர்த்து கொள்வதற்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் அண்ணாமலையார் வழிபாடு செய்வது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, மிதுன ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். கடகராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.